இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது முருகப்பெருமான் வழிபட்ட ஆலயமும் சதுர வடிவ ஆவுடையார் உள்ள சிவாலயமும் தெய்வப்புலவர் சேக்கிழார் அவதரித்த ஸ்தலம் என பல்வேறு சிறப்புகளை பெற்ற அருள்மிகு நகைமுகவள்ளி சமேத ஸ்ரீ கந்தலீஸ்வரர் ஆலயம். வாருங்கள் இந்த ஆலயம் குறித்து இந்த வீடியோவில் நாம் காணலாம். தாரகாசுரன் எனும் அசுரன் தேவர்களை கொடுமைப்படுத்தி வந்தான். திருப்போரூர் திருத்தலத்தில் நடந்த போரில் தாரகாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்தார். அந்த சம்ஹாரம் ஒழிந்ததும் மனம் அமைதி பெற வேண்டி திருத்தணி நோக்கி புறப்பட்டார். திருத்தணி செல்லும் வழியில் சிறிது காலம் குன்றத்தூர் மலையின் மீது அமர்ந்தார். குன்றத்தூர் மலையில் தங்கியிருந்த பொழுது ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். அவ்வாறு முருகப்பெருமானால் வழிபடப்பட்ட சிவலிங்கமே இந்த ஸ்ரீ கந்தலீஸ்வரர் என்ற பெயரில் குன்றத்தூர் மலையடிவாரத்தில் அருள் பாலித்து வருகின்றார். கந்தனால் உருவாக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு அவருக்கு அருள் புரிந்த ஈஸ்வரன் என்று பொருள்படக்கூடிய கந்தபுரீஸ்வரர் மருவி கந்தலீஸ்வரர் என்று இந்த பெயர் ஏற்பட்டது என்று கூறப்படுகிறது. சிவபெருமான் சதுர வடிவ ஆவுடையாரில் பிரம்மாண்டமாக லிங்க திருமேனியராக அருள் பாலிப்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு ஆகும். தெய்வ புலவர் சேக்கிழார் இந்த குன்றத்தூரில்தான் அவதரித்தார். அவர் அன்பாலய சோழ மன்னர் அரசவையில் அமைச்சராக பணியாற்றினார். அவர் இந்த சிவபெருமானை வணங்கி வருகையில் ஒரு நாள் சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்து அருளாசி வழங்கினார். அந்த கணமே சேக்கிழார் உளமகிழ்ந்து தன் கர்வம் எல்லாம் அழிந்தது என்று சிவபெருமானிடம் சரணடைந்தார். கந்துதல் என்றால் பற்றுதல் என்று பொருள். தன்னை பற்றி கொண்டிருந்த ஆணவ பற்றை அழித்த ஈஸ்வரர் என்றும் இவ்வுலகில் வெளியுலக பற்றுதல் அழித்தால் இறைவனை நெருங்கலாம் என்று பொருள்படக்கூடிய கந்து பிளஸ் அலி பிளஸ் ஈஸ்வரர் கந்தலீஸ்வரர் என்று இந்த இறைவனுக்கு சேக்கிழார் திருநாமம் சூட்டி மகிழ்ந்தார் என்றும் ஒரு கூற்று உள்ளது. மேலும் கந்தழி என்றால் முடிவில்லாத என்று ஒரு அர்த்தம் உள்ளது. அதனால் எல்லை இல்லாதவர் என்று பொருள்படக்கூடிய வகையில் கந்தலீஸ்வரர் என்ற இந்த பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. முருகப்பெருமான் சிவபெருமானை பூஜிக்கும் அழகை கண்டு வியந்த பார்வதி தேவி புன்னகையுடன் இங்கு காணப்படுகின்றார். எனவேதான் இந்த அம்பாள் நகைமுகவள்ளி என்று பெயர் பெற்றார். குன்றத்தூர் முருகர் ஆலயத்தில் சூரசம்ஹார விழாவின் பொழுது முருகப்பெருமான் இங்கு வந்து இந்த அம்பாளிடம் வேலாயுதம் வாங்கி செல்வது மரபு. இங்குள்ள சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றார்கள். இங்குள்ள அம்மனை வழிபட்டால் தங்களது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இவ்வாலயம் சோழர்களால் கட்டப்பட்டது. கிபி 1241 ஆண்டு திரிபுவன சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜனின் ஆட்சியில் இந்த ஆலயத்திற்கு செய்த திருப்பணி விவரங்கள் இங்குள்ள கல்வெட்டில் காணப்படுகின்றது. பல்லவ மன்னனும் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரும் கூட இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளனர். சேக்கிழார் பிறந்தது வைகாசி மாதம் பூச நட்சத்திரம். அந்த தினத்தில் ஐக்கிய உற்சவம் என்ற விழா இங்கு நடைபெறுகின்றது. அதேபோல பிரதோஷ தினங்களில் இப்பகுதி மக்கள் இந்த ஆலயத்திற்கு பெருவாரியாக வந்து கலந்து கொள்கின்றனர். இந்த ஆலயத்தில் விநாயகர், நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, ரிஷபாரூடர், சூரிய பகவான், சனி பகவான், 63 நாயன்மார்கள், நால்வர், முருகர், வாலீஸ்வரர், பாலாம்பிகை, சண்டிகேஸ்வரர், பிரம்மா, லிங்கோத்சபர், கால பைரவர், நாக தேவதைகள் ஆகியோரையும் இங்கே நாம் தரிசித்து அருள் பெறலாம். இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 10 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. குன்றத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. மாநகர பேருந்து தடம் எண்கள் M88, 88K, 88C, 60A, 66, J66, 16K, 202 பேருந்துகள் இந்த ஆலயத்திற்கு எதிரில் நின்று செல்கின்றன. இந்த ஆலயத்தின் லொகேஷன் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில்
உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாலயம் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிலும் போரூரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளன. இந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இந்த ஆலயத்திற்கு மிக அருகில் உள்ள குன்றத்தூர் முருகர் ஆலயம் மற்றும் அருள்மிகு திருவிருந்தவல்லி சமேத திரு ஊரகப் பெருமாள் ஆலயம் மற்றும் தெய்வப்புலவர் சேக்கிழார் ஆலயம் ஆகியவற்றையும் தரிசிக்க மறவாதீர்கள். இந்த 2 ஆலயங்களுக்கான வீடியோவும் நமது சேனலில் அடுத்து வெளிவர உள்ளது. நீங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் கிளிக் செய்யவும். நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று எம்பெருமான் ஈசன் மற்றும் அம்பிகை அருள் பெற்று வாருங்கள். நன்மைகள் யாவும் விளையட்டும். ஓம் நமச்சிவாய.